இன்றைக்கு நாம் பார்க்க போவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய உண்மையான பெயர் என்னவென்றால் அப்துல்லா என்பது அவருடைய உண்மையான பெயர். ஆனால் அந்த பெயரில் வழக்கத்தில் அந்த பெயரில் மக்களுக்கு அவர் அறிமுகமானாரா என்றால் இல்லை. ஹதீசுகளில் அப்படி அவர் அறிமுகமானவர் அல்ல. அவருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தவுடன் பக்ர் என்றால் கன்னி என்று பொருள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தவுடன் அபூபக்கர் கன்னியின் தந்தை என்கிற பெயரில் அவர் மக்களுக்கு பிரபலமானார். இப்படி மக்களுக்கு பிரபலமான இவருக்கு இஸ்லாம் வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூபக்கர் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு பெயரை கூட்டி சித்திக் என்கிற ஒரு அருமையான ஒரு அடைமொழியோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக், சித்திக் என்றால் அதிக உண்மை படைத்தவர், அதிக உண்மையாக்குபவர், அதிகம் உண்மையை சொல்லுபவர், சொன்னவுடன் எதையும் யோசிக்காமல் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் ஆமன்னா சல்லம்னா என்று சொல்லுகிறவர் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய பயான்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு நபிமொழியை அறிவிக்கிற நேரத்தில் அவருடைய பெயர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையில் இவர் யார்? இவருக்குரிய தகுதி திருக்குரானில் என்ன? இவருக்குரிய தகுதி இஸ்லாமிய வரலாறுகளில் என்ன? இவருக்குரிய அந்தஸ்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருந்தது? அதை பார்த்து இன்னவர சஹாபாக்கள் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்தார்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹியை ஆரம்ப காலகட்டத்தில் மக்களுக்கு இப்படி எடுத்துச் சொல்லும் பொழுது அங்கே மூன்று வகையான மக்கள் இருந்தார்கள். ஒன்று, சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூலை கடுமையாக எதிர்த்த ஒரு கூட்டத்தினர்கள். இரண்டாவது, அந்த கூட்டத்தில் மௌனம் சாதித்தவர் இன்னொரு வகையினர்கள். என்னதான் சொல்கிறார்கள் பார்ப்போம், பிறகு நாம் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய போக்குகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மௌனம் சாதித்தார்கள். இன்னொரு கூட்டத்தார்கள் சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அந்த ஒரு சிறப்பு இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டு. மறுத்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி பல நாள் பொறுத்து இஸ்லாத்தை ஏற்றவர் அல்ல. ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர். இனி இவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், இவருடைய தந்தை ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தாலும் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உமருடைய ஆட்சி காலத்தில் மரணித்தார். இவருடைய மனைவி, 3 மனைவிகள் உண்டு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. 3 மனைவிகளில் ஒரு மனைவி அறியாமை காலத்தில் திருமணம் முடித்தார். அறியாமை காலத்திலேயே இறந்து போய்விட்டார். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்கிருந்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால், இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆரம்பகால நண்பர். சிறிய வயதிலே மக்கத்து பெருவீதியில் அங்குமிங்குமாக ஓடிச்சாடி விளையாடி நண்பர்கள் 2 பேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்திலும் மக்களிடமிருந்து விடைபெற்று ஒரு தனிமையை விரும்புகிற தன்மையுடையவராக இருந்தார். அப்படி இருக்கிற பொழுதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவில் அந்த ஹிரா குகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இனி அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மத் சாதாரண முஹம்மது அல்ல, அவர் தன்னுடைய இறை தூதர் என்று அல்லாஹ் தீர்மானித்தான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்த அந்த ஆண்டு உலகமே மக்காவை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆண்டு. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆரம்பத்திலே உருவாக்கினான். உலகமே மக்காவை பற்றி பேசிக் கொண்டிருந்த நாடு. உலகத்துடைய ஒட்டுமொத்த பார்வையும் மக்காவை நோக்கி இருந்த நேரம். அந்த வருடம்தான் அபாபில் என்று சொல்லப்படுகிற பறவையை அனுப்பி யானைப்படி அல்லாஹ் தோற்கடித்தானே, அந்த வருடம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்கச் செய்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்து வளர்ந்து ரமதானுடைய மாதத்தில் ஹிரா குகையில் இருந்து வஹியை பெற்று வருகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இல்லை. அவர் யமனுக்கு சென்றிருந்தார். வியாபாரம் நிமித்தமாக உறவினர்களை சந்திக்க அடிக்கடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூருக்கு செல்லுவது வழக்கம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வந்து அந்த வஹியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆரம்ப நேர சபையில், எப்படிப்பட்ட சபை? அபூ லஹப் தப்பல்லக அலி ஹாதா ஜமாஅத்தனா, இதற்காக வேண்டியா எங்களை நீ அழைத்தாய்? உன்னையா இறைவன் தூதராக அனுப்ப வேண்டும்? உன் மீது நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை வாரி வீசினானே, அந்த சபையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, யமனிலே இருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல்
குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து முதலில் மிக மிக மென்மையாக இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்னார். மக்கா முழுக்க மிகப்பெரிய குழப்பங்கள் நீடித்தது. அபூஜஹல், உத்பா, ஷைபா, உமையா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பெரிய அளவில் அதை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய லாத், உஸ்ஸா போன்ற தெய்வங்களை எல்லாம் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு சூழ்நிலை உருவாகுமோ என்று அஞ்சினார்கள். ஆகவே எல்லோரும் எதிர்த்தார்கள். அபூபக்கர் வரட்டும் என்று எதிர்பார்த்தார்கள். குறைசிகள், அபூஜஹல், உத்பா, ஷைபாவெல்லாம் அபூபக்கர் அவர்களுக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்க என்ன காரணம் என்றால், அவர் சமூகத்தில் வாழ்ந்த அமைப்பு முறை அப்படி. அடிமைகளுக்கு வாரி வாரி கொடுத்து அடிமைகளை விடுதலை செய்வார், விலைக்கு வாங்கி விடுதலை செய்வார் அடிமைகளை. பாதிக்கப்பட்ட மக்கள் ஓடோடி வந்தால் வாரி வாரி கொடுக்கிற தாராள பண குணம் படைத்தவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். ஏழை எளியவர்கள் என்றால் தாங்காது, பசித்தவர்கள் என்றால் உணவு கொடுத்த பிறகுதான் அவர் உண்பார். அப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். யாராவது ஒரு கொலையை செய்தால் அந்த கொலைக்காக வேண்டி நஷ்ட ஈடு தீர்மானிப்பார்களே, அதை அபூபக்கர் சித்திக் அவர்களை கேட்காமல் யாரும் தீர்மானிக்க முடியாது. அவர்தான் தீர்மானித்து பணத்தை வாங்கி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட உயர் அந்தஸ்தில் இருந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் வரட்டும் என்று அபூஜஹல் எதிர்பார்த்தார். காரணம், அவருடைய தோழரும் கூட. அவர் சொன்னால் அவர் திருந்துவார். வரட்டும் அபூபக்கர் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்தவுடன் ஒரு ஜமாத்தாக புறப்பட்டு போய் அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள். அபூஜஹலுடைய தலைமையில் உத்பா, ஷைபா, உமையா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள். உம்முடைய தோழர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்கிற செய்தி உனக்கு வந்ததா அபூபக்கரே? என்ன சொல்லுகிறார் என்னுடைய நண்பர்? அவர் ஏதோ இறை தூதராம், ஏதோ வஹி வந்ததாம், ஜிப்ரீலை பார்த்தாராம் என்னெல்லாம் கிண்டலும் கேலியும் செய்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார் என்று அபூபக்கர் கேட்டார். வந்ததை அப்படியே சொன்னார்கள். அப்படியா, சரி, நான் என்னுடைய நண்பரை பார்த்து விட்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அனுப்பிவிட்டு நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து முகமன் கூறினார், நான் வெளியே கேள்விப்பட்டது உண்மையா முஹம்மதே என்றார். ஆமாம் தோழரே என்றார். என்ன சொல்லுகிறீர் என்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. நான் இனி உங்களுடைய நண்பர் மட்டுமல்ல, நான் இனி அல்லாஹ்வுடைய ரசூல், நான் இனி ஒரு இறை தூதர் என்று சொன்னார்கள். நீங்கள் பொய் சொன்னதே கிடையாது. இதற்கு முன்னால் நம்மெல்லாம் சிறு பிராயத்திலிருந்தே வளர்ந்திருக்கிறோம். நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. உங்களுக்கு இப்படி சொல்வதின் மூலம் எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. இப்படி சொல்வதின் மூலம் எதையாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவரா என்றால் அதுவும் இல்லை. உங்களிடத்திலே நிறைய சொத்துண்டு, நீங்கள் மிகப்பெரிய பதவியில் அந்தஸ்தில் இந்த சமூகத்திலே இருக்கிறீர்கள், நல்ல குடும்பத்திலே பிறந்தவர். நீங்கள் அடிமை வம்சத்தில் வந்தவர் அல்ல, நீங்கள் ஒரு அடிமைக்கு பிறந்தவரும் அல்ல, நீங்களும் ஒரு அடிமை அல்ல. நீங்கள் நல்ல குடும்பத்தில் நல்ல பெரிய பாரம்பரியத்தில் வந்தவர் முஹம்மது. ஆகவே இஸ்லாத்தில் இணைகிற முதல் மனிதன் நான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஆகவேதான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை குறித்து சொல்லும் பொழுது இஸ்லாத்தை மறுத்து ஏற்றவர் அல்ல, இஸ்லாத்தை தாமதமாக ஏற்றவர் அல்ல, முதலில் இஸ்லாத்தை பின்பற்றிய மாமனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு அபஸா என்கிற ஒரு நபித்தோழர். இவர் மக்காவினுடைய புறநகர் பகுதியில் கிராமத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர். இவருக்கு இயற்கையாகவே இந்த உருவ வழிபாடு அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு தெரிந்த அடிப்படையில் இறைவனை வணங்கி கொண்டிருந்த ஒரு நபித்தோழர். அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று சொன்னவுடன் கிராமத்திலே இருந்து யாருக்கும் தெரியாமல் மக்காவிலே வந்து காபாவிலே தங்கி ஜம்ஜம் தண்ணீர் அருந்தி எப்படியாவது விசாரித்து அந்த முஹம்மதை கண்டுபிடிக்க வேண்டுமே என்று மிகப்பெரிய ஆய்வு பணியில் இருந்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பு அதிகமானவுடன் அர்க்கம் என்கிற நபித்தோழருடைய வீட்டில் இருந்து கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தை மெல்ல மெல்ல செய்ய ஆரம்பித்தார். இந்த அம்ர் இப்னு அபஸா அவர்கள் மெல்ல மெல்ல விசாரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுபிடித்து விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இப்படித்தான் கேட்டார், நீங்கள் யார்? நான் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது. சென்ற நேரம் வரை இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் வந்த வேத செய்தி எல்லாம் சொன்னார்கள். அந்த அம்ர் இப்னு அபஸா கூடுதலாக கேட்டார், இந்த நேரத்தில் உங்களை பின்பற்றி இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம்? அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடிமையும் ஒரு சுதந்திரமானவரும் இப்பொழுது பின்பற்றி இருக்கிறார்கள். ஒரு அடிமையும் ஒரு சுதந்திரமானவரும். புகாரில் வருகிற செய்தி. அம்ர் இப்னு அபஸா கேட்டார்கள், யார் அந்த அடிமையும் சுதந்திரமானவரும்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெளியில் யாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது. சுதந்திரமானவர் யார் என்றால் என்னுடைய ஆருயிர் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அடிமை யார் என்றால் என்னுடைய பிலால், உமையாவிடத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த நேரம், அந்த நேரம் என்னுடைய பிலால் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். இந்த நபிமொழியிலிருந்து ஆரம்பமாக ஆண்களில் முதலில் இஸ்லாத்தை தழுவியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பமாக இஸ்லாத்தை தழுவிய பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், வஹி வந்தது, செய்தியை முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது கதீஜா அவர்களிடத்தில், கதீஜா அவர்கள் அழைத்து செல்வது வரக்கா பின் நௌஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனிடத்தில். அவர் ஆரம்ப வேதத்தை நன்கு படித்தவர், அவர் கண் தெரியாதவர், அவர் செய்தியெல்லாம் கேட்கிறார், கேட்டு சொல்கிறார், நாமூஸ் என்று சொல்லப்படுகிற ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் இறை தூதராக மாறிவிட்டீர், நீங்கள் பிரச்சாரம் செய்யும் காலத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன். ஆனால் தூதர்கள் எல்லாம் கடுமையாக எதிர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அதே போல நீங்களும் தேவைப்பட்டால் இந்த ஊரில் இருந்து கூட நீங்கள் துரத்தி அடிக்கப்படுவீர்கள். எல்லா முன்னறிவிப்பும் செய்கிறார். வரக்கா பின் நௌஃப் மட்டும்தான் தெரியும், கதீஜா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்ததாக யமனிலே இருந்து வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு 1430 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் அன்றைய காலத்தில் கேட்பதற்கு நாதி இல்லை. யாருக்கெல்லாம் சாமர்த்தியம், யாருக்கெல்லாம் அதிகாரம், யாருக்கெல்லாம் ஆணவம், யாருக்கெல்லாம் அகம்பாவம், யாருக்கெல்லாம் பொருளாதாரம், அதிகார பலம், ஆள் பலம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஆட்சி செய்கிற காலம் அந்த காலம். கேட்பதற்கே ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நடக்கிற சம்பவத்தை கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்ல 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 இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்தார். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மெல்ல மெல்ல இஸ்லாம் வளரவும் ஆரம்பிக்கிறது. எல்லாம் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் வைத்து இந்த சம்பவம் முழுக்க நடைபெறுகிறது. அப்படி நடக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த அந்த அபூபக்கர் சித்திக் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே தினந்தோறும் அவர்களுக்கு மத்தியில் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் சிறிய ஒரு விளக்கை எரிய வைத்து ரகசியமாக பேசிக்கொண்டே இருந்த காலம் அந்த காலம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குகிறது. 15வது அத்தியாயத்தின் 94வது வசனம். ஆரம்பத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அவரை தூதராக தேர்வு செய்ய இறக்கப்பட்ட ஆரம்ப வசனம். இப்படி மெல்ல மெல்ல ரகசியமாக இருக்கும் பொழுது 15வது அத்தியாயத்தின் 94வது வசனம் இறங்குகிறது. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஅ பிமா துமர் வஅரில் அனில் முஸ்ரிகீன், நிச்சயமாக நீங்கள் முஸ்ரிக்குகளை நிராகரித்து விடுங்கள், பகிரங்கமாக இந்த மார்க்கத்தை சொல்லுங்கள். ஆயத் இறங்கியது. ஆயத்தை செவியுற்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யா ரசூலல்லாஹ், நான் மார்க்கத்தை பகிரங்கப்படுத்த போகிறேன், அல்லாஹ்வுடைய ரசூல் நானும் வருகிறேன். 2 பேரும் சேர்ந்து மார்க்கத்தை பகிரங்கமாக எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப மக்கத்து பெருவீதியில் ஆரம்பமாக யாரும் இல்லாத நேரத்தில் முதலில் நீங்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவரும் அவர். மக்கத்து மக்களுக்கு அவர்களுடைய காதுகளில் பகிரங்கமாக இவர் இனி சாதாரண முஹம்மது அல்ல, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், மேலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை பகிரங்கப்படுத்திய ஒரு மாமனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. செய்தியை கேட்டவுடன் எல்லாம் திரண்டு வந்தார்கள். ஊரே திரண்டு அடித்தால் என்னவாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக தாக்க ஆரம்பிக்க முற்படுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களை தாக்கினார்கள், மயக்கமுற்றி கீழே விழுந்தார்கள். அபூபக்கர் சித்திக் அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம், அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம். எல்லோரும் குடும்ப பிரச்சனையாய் திரண்டு வந்தது இன்னொரு கூட்டம். அபூபக்கர் அவர்களுக்கு ஏதாவது ஆனால் பழிக்கு பழி தீர்ப்போம் என்று காபாவின் மீது சத்தியமிட்டு அபூபக்கருடைய குடும்பத்தார்கள் சூளுரைத்தார்கள் ஒரு புறம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்கள் முஹம்மதிற்கு ஏதாவது சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்று இன்னொரு புறம் சூளுரைத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து குடும்பமே சேர்ந்து அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தூக்கி கொண்டு முகமெல்லாம் வீங்கி ரத்தம் பீரிட்டு வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் சேர்ந்து ஆறுதல் கொண்டு சூறிக்கொண்டிருந்தார்கள். தண்ணீர் குடித்து பேசுகிற சுயநலம் வந்தவுடன் கூட இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை, நான் மட்டும் இருக்கிறேன். உடனே தாயை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். எடுத்த உடனே முதல் வார்த்தை
அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே, அவர் எப்படி இருக்கிறார்? அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாத மகனே. அவர் உன்னுடைய உள்ளத்தில் இந்த அளவுக்கு குறுகிய நேரத்தில் இந்த அளவுக்கு என்னை விட உன்னுடைய குடும்பத்தாரை விட இந்த அளவுக்கு உன்னுடைய உள்ளத்தில் அவர் இடம் பிடித்தார் என்றால் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். தாய் சொல்கிறாள், மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு. ஆமாம், அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்த பிறகுதான் நான் உணவு உண்பேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேட்டு அர்க்கமுடைய வீட்டிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் மிகப்பெரிய பதட்டத்தோடு இருக்கிறார்கள். காரணம், தன்னுடைய தோழருக்கு என்னானது, தன்னுடைய தோழர் என்ன நிலையில் இருக்கிறார், தன்னுடைய தோழர் எவ்வளவு மென்மையானவர், தன்னுடைய தோழரை போல இந்த மக்கத்து பெருவீதியில் இரக்க குணமுடையவர் ஒருவர் கூட இருக்க முடியாது, அவருக்கு என்ன ஆனது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தாயை கையிலே பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வந்து கொண்டிருந்த அந்த சம்பவம் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். தேம்பி தேம்பி அழுது பரிதாப முகத்தோடு அபூபக்கர் வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் வருகிற அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய தாயை கையிலே பிடித்து சிரித்துக் கொண்டு வருகிறார். மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். கூட அவருடைய தாய் ஒரு பெண்மணி. அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். எனது தாய்க்கு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு எனது தாய்க்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்னார்கள். அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இருந்த எல்லா கஷ்டமும் போய்விட்டது, எனக்கு இருந்த எல்லா சங்கடங்களும் போய்விட்டது. என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமும் நம்முடைய வாழ்வில் அதற்குரிய படிப்பினை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு வரலாற்று பார்வையோடு நீங்கள் பார்க்க கூடாது. ஏதோ ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் ஏதோ பயான் கேட்கிறோம், ஏதோ ஒரு நேரம் போக வேண்டும், பொழுது போக வேண்டும் என்று அல்ல அன்பான ரசூலுங்களே. அபூபக்கர் சித்திக் அவர்களை ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார் என்பதற்காக ஊரே திரண்டு அடித்தது. உயிர் போகிற வரை அடித்தார்கள், மரணிக்கின்ற வரை, மயக்கம் போட்டு கீழே விழுகிற வரை அடித்தார்கள். அடிவதைகளை எல்லாம் வாங்கிய பிறகும் அவருக்கு இருக்கிற ஒரே ஏக்கம், நம்முடைய தாயும் இந்த ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு மகத்துவமாக இருக்கும் என்று எண்ணினாரே. அந்த எண்ணத்தினுடைய சிறப்பு தான் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் கொடுத்த மகத்துவம். தாய் நரகத்திற்கு உரியவளாக இருக்கும் பொழுது நாம் மட்டும் எப்படி சொர்க்கம் செல்லுவது? ஒரு மகனுக்கு இருக்கிற யதார்த்த கவலை. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாய்மார்கள் இந்த ஏகத்துவம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். நம்முடைய தாய்மார்கள் தொழாதவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய தாய்மார்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிறார்கள். ஆனால் நாமோ ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இப்படிப்பட்ட உபதேசங்களின் மூலம் கேட்டோம், அறிந்தோம், தெரிந்து கொண்டோம். நமக்கு நம்முடைய தாயை குறித்து என்றைக்காவது கவலை உண்டுமா? அவர்கள் இந்த நிலையில் மரணித்தால் நரகத்திற்கு போவார்களே. நம்மை பெற்றெடுத்த வயிறல்லவா அது. மறுமை நாளில் அல்லாஹ் 70 முழ சங்கிலியால் விளங்கிட்டு நரக நெருப்புக்கு அல்லாஹ் அழைத்து செல்வதை கண்கொண்டு பார்க்க முடியாத மறுமை நாளில் நாம் பெற்று வளர்த்திய மக்கள் இஸ்லாத்திற்கு விரோதமாக நடக்கிறார்களே. அல்லாஹ் மறுமை நாளில் நரகத்தில் நம்முடைய கண்ணெதிரே தூக்கி வீசினால் பார்க்கிற ஒரு சக்தி நமக்கு கிடையாது என்கிற ஒரு கவலை நமக்கு வர வேண்டும் என்பார் சொல்லுங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய தாயினுடைய நிலைமை, என்னுடைய தாய்க்கு என்னானது, எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று துடியாய் துடித்தார். அவர் ஏற்றவுடன் அவருக்கு முதற்கட்டமாக சொன்னது, நம்முடைய தந்தையும் நம்முடைய தாயும் இந்த மார்க்கத்தை ஏற்க வேண்டும். தந்தைக்கு கண் தெரியாது, அவருடைய தந்தைக்கு கண் தெரியாது. தாய் எப்படியாவது மார்க்கத்தை ஏற்க வேண்டும், தந்தையும் ஏற்க வேண்டும். உடனே தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அபூ ஜஹில், உத்பா, ஷைபா இஸ்லாமிய இறை நிராகரிப்பாளர்களுக்கு கூடுதல் கொஞ்சம் கோபமானது. அடிக்கு போய் ஒரு பெண்மணி இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாள், எதிர்க்க போய் ஒரு குடும்பம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிறது. கோபம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, கடுமையான ஆத்திரம் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. இது அபூபக்கர் அவருடைய முதற்கட்ட ஆரம்ப வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக இந்த இஸ்லாத்தை எல்லாம் எடுத்து சொல்லும் போது அந்த இஸ்லாத்தை பின்பற்றிய மக்களை எந்த அளவுக்கு அவர்கள் கொடுமை செய்வார்கள் தெரியுமா? புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீசுகளை தனிமையில் இருந்து நீங்கள் படிக்க வேண்டும். உண்மையிலேயே நபித்தோடைய வாழ்க்கை வரலாற்றை தனிமையில் படித்தால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பார் சொல்லவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் தன்னை முஸ்லீம் என்று அவர்கள் சொல்ல வேண்டுமானால் அதற்காக வேண்டி அவர்கள் தான் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் இழக்க வேண்டியிருந்தது. தாயை இழந்தார்கள், தந்தையை இழந்தார்கள், கடுமையான அடிப்படையில் சித்திரவதைக்கு அவர்கள் ஆளானார்கள். எதற்காக? யாருடைய உரிமையையும் அவர்கள் பறித்தார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல, யாரையும் மானபங்கப்படுத்தினார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் ஒருவன் தான்
இவர் இனி அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்னார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி வீதியில் போட்டு அடித்தார்கள், சுடு மணலிலே போட்டு கிடத்தினார்கள். அந்த நேரத்தில் ஒரு சம்பவம், உமையா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்கிற செய்தி கிடைத்தவுடன் மிகப்பெரிய கோத்திரத்தில் இருக்கிற என்னுடைய அடிமை இஸ்லாத்தை தழுவி எனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சம்பாதித்து தந்து விட்டான் என்று சொல்லி வீதியிலே கொண்டு வந்து கிடத்தி கொடுமை செய்த நேரம் அந்த நேரம். ஆரம்ப நேரத்திலெல்லாம் அம்மார், யாசிர், சுஹைர், பிலால் இப்படி ஒரு 5-6 பேரை தினசரி வீதியிலே கொண்டு வந்து அடிப்பது அவர்களுக்கு வழக்கம். ஒன்றுமல்ல, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அடிக்கிற பொழுது அடிவுதை தாங்க முடியாமல் வார்த்தைக்காக முகம்மதை நாங்கள் பின்பற்றியது தவறுதான், எங்களை விட்டு விடுங்கள் என்று வார்த்தைக்காக வேண்டி நிறைய பேர் சொல்லுவார்களாம். ஆனால் உமர் அவர்கள் சொல்லுகிறார், நான் பிலாலை பார்த்திருக்கிறேன், எனக்கு இன்னும் நினைவுண்டு. ஒவ்வொரு அடி விழுகிற பொழுதும் அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், லாத்து உஸா கடவுள் அல்ல என்று பேசிய மாமனிதர் பிலால். முகத்தில் காலை வைத்து அமுத்தினார்கள், பாறாங்கல்லை கொண்டு வந்து நெஞ்சிலே வைத்தார்கள் பாவிகள். சுடு சிறு சிறு குழந்தைகளுடைய கைகளில் எல்லாம் விளையாட்டு பொருளாக கழுத்தில் கயிறை கொடுத்து வீதியிலே கொண்டு போய் இழுத்தார்கள் பாவிகள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக்குடைய கண்ணில் ஒரு கொடுமை சம்பவம் நிகழ்ந்தது. ஊரே திரண்டு காரி காரி உமிழ்கிற ஒரு சம்பவம், அடிக்கிற சம்பவம், கேவலமாக பேசுகிற சம்பவம், அடிமையுடைய குடும்பத்தில் பிறந்த உனக்கு இவ்வளவு பெரிய திமிரா என்றெல்லாம் ஏசிய ஒரு சம்பவம். முகம்மதை பின்பற்றியது தவறு, முகம்மதை ஏசு, முகம்மதை திட்டு என்று சொல்லி எல்லோரும் கடுஞ்சொல்லை பயன்படுத்தி எல்லா சக்திகளையும் பிரயோகப்படுத்தி அடித்துக் கொண்டிருந்த நேரத்தை அபூபக்கர் அவர்கள் பார்த்தார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் நேராக அவருடைய எஜமான் உமையாவை அழைத்தார். உமையாவே, இந்த பிலாலை நீங்கள் சுதந்திரமாக உரிமை விட உங்களுக்கு என்ன விலை வேண்டும்? உமையா என்ன சொன்னான்னு தெரியுமா? பேச்சுக்காக வேண்டி 100 திரகம் என்றான், 1000 திரகம் என்றான். 1000 திரகத்தை எடுத்து கொடுத்தார். வாங்கியவன் ஆச்சரியப்பட்டு உமையா சொன்னான், காய்ந்த பேரித்தம்பளம் கேட்டிருந்தாலும் இந்த பிலாலை தந்திருப்பேன், அந்த அளவுக்கு இவன் உதவாக்கரை என்று உதாசீனப்படுத்தினார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் மறுமொழி என்ன சொன்னார் தெரியுமா? 2000 திரகம் நீ கேட்டிருந்தாலும் நான் தந்திருப்பேன் என்றார். பிலால் அவர்களை உரிமை விட்ட ஒரு சம்பவத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை அடக்கி கலீஃபாவை தீர்மானம் செய்த பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவரிடத்திலே வந்து சொன்னார், அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு இனி மதீனாவில் வாழ எனக்கு மனமில்லை, நான் வேறு ஊர் சென்று வாழப் போகிறேன், ஹிஜ்ரத் செய்ய போகிறேன் என்றார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் நீங்கள் இங்கே இருங்கள் என்றார். அப்பொழுது பிலால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் உங்களுக்காக வேண்டி அந்த மக்காவில் என்னை அடிமை விட்டு இருந்தால் நான் உங்களுக்கு, நீங்கள் எஜமான, நான் அடிமையாக உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை உரிமை விட்டது உண்மையானால் என்னை விட்டு விடுங்கள், நான் போகிறேன் என்றார். பிறகு பல சமரசத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலம் வரை பிலால் அவர்கள் இருந்தார். அபூபக்கரும் மரணித்து போனார். அவரால் தாங்க முடியவில்லை, ஊர் விட்டு ஊர் சென்று உமருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு எங்கோ மரணித்தார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்ப அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்படும் பொழுது, பொருளாதாரத்தை இழக்கும் பொழுது, வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்படும் பொழுது எல்லோரையும் அரவணைத்து 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 அதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வாரி இறைத்தார். அடிமைகளை விடுதலை செய்ய பாதிக்கப்பட்ட மக்கள் ஓடி வரும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றார் என்று கிராமத்திலே ஒரு செய்தி வரும். ஏற்ற உடனே கிராமத்து மக்கள் எல்லாம் அடித்து கிராமத்திலே இருந்து துரத்தி இருப்பார்கள், ஓடி வருவார்கள் அர்க்கம் அவருடைய வீட்டுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலோடு அமர்வார்கள். அவருடைய முழு செலவும் யார் ரசூலல்லாஹ் என்னுடையது என்பார் அபூபக்கர் சித்திக் அவர்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களிலும் அபூபக்கர் சித்திக் அவர்களை மக்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். மக்களுக்கு நினைவுபடுத்திய சம்பவத்தில் ஒரு பிரதான சம்பவம், ஒரு நாள் உமர் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் சிறிய ஒரு வாய் தகராறு. இந்த வாய் தகராறு ஏற்படும் பொழுது கொஞ்சம் கோபப்படுகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. கோபப்பட்டவுடன் உடனே தன்னை திருத்திக் கொண்டு உமர் அவர்களிடத்திலே மன்னிப்பும் அதே சபையிலே கேட்கிறார். உமர் அவர்கள் சிறிது கோபக்காரர். அபூபக்கர் அவர்கள் மன்னிப்பு கேட்ட பிறகும் உங்களை மன்னிக்க நான் தயாராக இல்லை என்று உமர் அவர்கள் வீம்பு பிடிக்க ஆரம்பிக்கிறார். உடனே ஒரு மனிதனுக்கு மனசு நோகுமாறு நாம் நடந்தால் அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே. உடனே இவர் பரிகாரம் தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஓடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருந்த ஒரு நேரம்
தன்னுடைய ஆடையை உயர்த்தி பிடித்து வேகமாக வருவதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இன்னபிற தோழர்களிடத்தில் சொன்னார், என்னுடைய தோழர் அபூபக்கர் வருகிற வேகத்தை பார்த்தால் நம்மோடு ஏதோ வழக்காடு வரப்போவதை போல இருக்கிறது. உடனே வந்தார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகிலே அமர்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். வலைக்கும் இஸ்லாம். என்ன தோழரே, எனக்கும் உமருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வழக்கு நடந்தது. நான் கோபப்பட்டேன், மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னை மன்னிக்க தயாராக இல்லை என்று சொல்லி என்னை உதாசீனப்படுத்தி விட்டார் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு சொன்ன ஒரு ஆறுதல் வாக்கு புகாரியிலே உண்டு. அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான், பொறுமையாக இருங்கள், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். 3 முறை திரும்ப திரும்ப சொன்ன பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுகையை நிப்பாட்டினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திடீரென ஒரு சிந்தனை. வயதில் மூத்தவர், ஆரம்பத்திலே இஸ்லாத்தை தழுவியவர், நாமெல்லாம் இப்பொழுதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம். தூதருடைய தோழர், எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர். கோபப்பட்டு என்னதான் அவர் பேசியிருந்தாலும் நாம் அவரை மன்னிக்காமல் நாமும் திரும்ப கோபப்பட்டது சரியல்லவே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டுக்கு ஓடுகிறார்கள். வீட்டுக்கு போய் அஸ்மா அவருடைய மகளிடத்திலே கேட்கிறார், எங்கே உம்முடைய தந்தை? தந்தை வீட்டுக்கு வரவில்லையே. அப்படியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுகிறார். உமர் அவர்கள் வருகிற வேகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகமெல்லாம் மாறி மாதுளம் பழம் போல கண்கள் எல்லாம் சிவந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் கோபத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்துடைய வெளிப்பாட்டை பார்த்தவுடன் அபூபக்கர் அவர்கள் மீண்டும் அழுக ஆரம்பித்தார். யா ரசூலல்லாஹ், உமரின் மீது எந்த கோபமும் இல்லை, நான் தான் அநியாயக்காரன், நான் தான் அநீதி இழைத்தேன், உமரின் மீது எந்த கோபம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூலை சமாதானப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்கள் வந்தவுடன் ஒன்றும் சொல்லவில்லை, 2 வார்த்தையை சொன்னார்கள். எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நான் ஆரம்பத்தில் நான் என்னை இறை தூதர் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் என்னை பொய்ப்பித்தீர்கள். உண்மைதான், அவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று என்னை உண்மைப்படுத்திய மாமனிதர் இந்த அபூபக்கர். உங்களுக்கு தெரியாதா? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உடலை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய நேரத்தை முழுக்க ஆரம்பமாக என்னுடைய காலுக்கடியில் கொண்டு வந்து இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி கொண்டு வந்து செலவழித்த தியாகி என்னுடைய அபூபக்கர். ஆகவே நான் கேட்கிறேன், எனக்காக வேண்டி என்னுடைய அபூபக்கரை நீங்கள் மன்னிக்க கூடாதா? என்னுடைய அபூபக்கரை நீங்கள் பொருத்தப்படக்கூடாதா? என்னுடைய அபூபக்கரின் மீது உங்களுக்கு இரக்கம் வர வேண்டாமா? என்னுடைய அபூபக்கரின் மீது நீங்கள் கோபப்படலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை சொன்னார்கள். அந்த ஹதீஸினுடைய கடைசி வரியை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால் அந்த ஹதீஸ் எப்படி முடிகிறது என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு சம்பவத்தில் அவரை முன்னிலைப்படுத்தி சொன்ன பிறகு மக்கள் யாரும் மரணிக்கின்ற வரை அபூபக்கர் சித்திக் அவருடைய மனசு நோகுமாறு கூட நடக்கவில்லையாம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்ன ஒரு மாமனிதர் இந்த அபூ ஹுரைரா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இனி இவருக்கு இந்த சித்திக் என்கிற அடைமொழியை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது கொடுத்தார்? அபூபக்கர் என்றுதான் பெயர் இருந்தது. எப்பொழுது கொடுத்தார்? ஒரு நாள் இதே போல இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டுக்கு ஒரு நாள் படையெடுத்து ஓடினார்கள். எப்பொழுது? அல்லாஹ்வுடைய ரசூல் மேராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு மக்களை எல்லாம் சந்தித்து நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லோரும் சிரித்த ஆரம்பித்தார்கள், ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களே தடுமாற ஆரம்பித்தார்கள். எல்லோரும் தீர்வு காண ஓடினார்கள் அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டுக்கு. ஓடி போய் திரண்டு வந்த படையை அமர வைத்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஒரே நாளில் பைத்துல் முகத்தஸ் சென்று நபிமார்களுக்கெல்லாம் தொழுக வைத்தாராம், நரகத்தை பார்த்தாராம், சொர்க்கத்தை பார்த்தாராம், இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார், எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லுகிறார். வந்த கூட்டம் சொல்லுகிற செய்தியை மட்டுமே அடிப்படையாக வைத்து அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாரை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள்? நீங்கள் யார்? பேசுகிறவர் யார்? அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிடத்தில் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தையும் அல்லாஹ் நாடினால் உண்டாக்குவான். நீங்கள் சமாதானமாக இருங்கள் அல்லது என்னோடு வாருங்கள், நானும் வருகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் பேசினார்கள். பைத்துல் முகத்தஸோட ஜெருசலத்திற்கு அதிகம் வியாபார நிமித்தமாக போயிட்டு வந்தவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். பள்ளியிலே தொழுதிருக்கிறார் பைத்துல் முகத்தஸில். பைத்துல் முகத்தஸை நன்றாக பார்த்திருக்கிறார். எங்கெங்கு தூண்கள் வருகிறது, எங்கெங்கு வண்ண வண்ணமான விளக்குகள் எங்கெல்லாம் இருக்கிறது, எவ்வளவு வாதல்கள் இருக்கிறது, எவ்வளவு ஜன்னல்கள் இருக்கிறது, துல்லியமாக தெரியும் அபூபக்கர் அவர்களுக்கு. அமர்ந்து பேசுகிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை அப்படியே விவரிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். மறுமையை குறித்து அப்படியே பேசுகிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். பேச 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 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறது. காரணம், மக்காவிலே இருந்து எங்கும் இடம்பெயர்ந்து செல்லாத ஒரு இறை தூதர் பைத்துல் முகத்தஸை குறித்து இந்த அளவுக்கு தெளிவாக விளக்குகிறார் என்றால் கண்டிப்பாக இவர் மிஅராஜுடைய பயணத்திற்கு சென்ற பிறகுதான் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களை இன்னும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று சொன்னார்கள். வசுவாசத்தோடு இருந்த மக்கள் எல்லாம் உறுதியானார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மிஅராஜுடைய பயணத்தை சொன்ன பொழுது எல்லா மக்களும் எதிர்த்தார்கள் என்று இல்லை, ஏற்றுக்கொண்டார்கள் சஞ்சலத்தோடு. எப்படி எதிர்த்து பேசுவது, நம்பாமல் இருக்க என்ன வழி, இப்படி எல்லாம் இருந்தார்கள் மக்கள். அபூபக்கர் அவருடைய தலைமையில் வந்த அந்த கூட்டத்தை அபூபக்கர் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தி, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் சொல்வது உண்மை, பைத்துல் முகத்தஸ் அப்படித்தான் உண்டு என்று சொல்லி எல்லோரையும் உறுதிப்படுத்தினாரே. அந்த சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இனி சித்திக், அபூபக்கர் மட்டுமல்ல அபூபக்கர் சித்திக் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சித்திக் என்றால் அதிக உண்மைப்படுத்துபவர், கூடுதலாக நம்பக்கூடியவர். சொன்னவுடன் அது குறித்து எந்த யோசிக்காமல் உடனடியாக நம்புகிறவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட ஒரு அடைமொழி கிடைத்த ஒரு அன்பு தோழர் அவர். மக்காவில் கடுமையான எதிர்ப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி மக்காவில் நீங்கள் வாழ்ந்தால் எல்லோரும் உங்களை அடித்தே கொன்று விடுவார்கள். நீங்கள் பக்கத்தில் அபிசீனியா உண்டு. அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி ஒரு சமாதானவாதி, கரடு முரடானவர் அல்ல, வேதத்தை படித்தவர், சிறிது ஞானம் உள்ளவர், நல்ல மனசுள்ளவர், ஈவிரக்கம் உள்ளவர், ஆட்சிக்கு கீழ் இருக்கிற மக்களுக்கு துரோகம் செய்யாதவர். இந்த மக்காவில் உங்களுடைய கொடுமைகளை எல்லாம் பார்க்க என்னால் சகிக்காது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அபிசீனியாவுக்கு செல்லுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பத்தில் ஒரு 11 பேர்கள் சென்றார்கள், திரும்ப ஒரு 80 பேர்கள் சென்றார்கள். இந்த 11 பேர் சென்ற கூட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கையிலே கொஞ்சம் துணியை எடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரை நானும் போக வேண்டுமா அல்லது உங்களோடு இருக்க வேண்டுமா, நீங்களும் போங்கள் அபூபக்கர், உங்களை வாழ விட மாட்டார்கள் இவர்கள், நீங்களும் போங்கள். எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. நான் தனிமையில் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் செல்லுங்கள். அபூபக்கர் அவர்களுக்கு போக மனசே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல போய் அவரும் போக ஆரம்பித்தார். போகிற வழியில் இப்னு தஹ்னா என்கிற காரா என்கிற கோத்திரத்துடைய ஒரு தலைவர் இப்னு தஹ்னா என்பவர் அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து விட்டார். ஆரம்ப காலம் அவரும் நண்பர். அவர் சொல்லுகிறார், எங்கே செல்கிறீர் மக்காவை விட்டு? அபூ ஜஹல் உத்பா ஷைபாவுடைய கொடுமை தாங்க முடியவில்லை, எங்களுடைய மக்களை எல்லாம் வீதியில போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறார்கள், என்னையும் ஊரை விட்டு துரத்தி விடுகிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். உடனே அந்த இப்னு தஹ்னா என்பவர், நான் அனுமதிக்க முடியாது, வாருங்கள் நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சென்ற நபரை திரும்ப ஊருக்கு அழைத்து வருகிறார். ஊருக்கு அழைத்து வந்து குறைசிகள் மத்தியிலே ஒப்பந்தம் நடக்கிறது. இப்னு தஹ்னா சொல்கிறார், இனி அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்னுடைய பொறுப்புதாரி, யாரும் அவர் மீது கை வைக்க கூடாது, நான் பாதுகாப்பு என்றார்கள். அபூ ஜஹல் உத்பா ஷைபா எல்லோரும் சொன்னார்கள், இப்னு தஹ்னாவை நீ சொன்னால் சரி, ஆனால் ஒன்று, அவரிடத்தில் ஒரு சில காரியங்கள் எங்களுக்கு இங்கே தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றார்கள். என்ன காரியம்? அவர் திருக்குரானை சத்தம் போட்டு ஓதுகிறார். முகமது இடத்தில் வந்த வகியை மனப்பாடம் செய்கிற என்ற பெயரில் மனப்பாடம் செய்து சத்தம் போட்டு கதவு ஜன்னலையாம் திறந்து வீட்டில் அமர்ந்து கொண்டு சத்தம் போட்டு ஓதுகிறார், அழுகிறார், தொழுகிறார். எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் அவருடைய வீட்டை சுற்றி நிற்கிறார்கள், குர்ஆனுடைய வசனத்தை செவியேற்கிறார்கள். அவர்களும் இந்த குழப்பத்தில் ஈடுபட்டால் எங்களுடைய மானம் என்னாவது? ஆகவே ஓதும் போது சத்தம் இல்லாமல் ஓத வேண்டும், ஓதும் போது சப்தம் இல்லாமல் ஓத வேண்டும். அது மட்டும்தான் நமக்கு மத்தியில் இருக்கிற ஒப்பந்தம். இப்னு தஹ்னா அவருக்காக வேண்டி கையெழுத்திட்டு ஒப்பந்தம் சரியானது. இப்னு தஹ்னா சென்று விட்டார். முடியுமா அபூபக்கர் சித்திக் அவர்களால்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த அந்த செய்தியை யாருக்கும் சொல்லாமல் நான் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவரா? என்ன செய்கிறார்? வீட்டுக்கு வெளியிலே உடனடியாக மக்காவில் முதலில் தொழுவதற்காக வேண்டி சிறிய ஒரு தொழுப்பள்ளியை ஏற்படுத்தியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாளுக்கு நாள் ஏற்பட்ட பிரச்சனை, அதை தொடர்ந்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட சம்பவம், அதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் அவர்கள் செய்த தியாகம், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கவிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக தினசரி நாம் ஒரு உபதேசத்தை கேட்டால், ஒரு சம்பவத்தை கேட்டால், அதிலிருந்து நமக்கு ஒரு சில பாடங்கள் வேண்டும். இந்த இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்திருக்கோம்? ஒரு துரும்பையாவது அசைத்திருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. நம்மை சுற்றி அறியாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இணை வைத்து, வித்யத், அனாச்சாரம்,
எல்லாம் தெரிந்தாலும் ஹராமான மது, சூது, விபச்சாரம் போன்ற எவ்வளவு அநியாயமான காரியங்களை, காரண காரியங்களை செய்து நம்மை சுற்றி நரகத்திற்குரிய மக்கள் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி குறைந்தபட்சம் ஒரு நாள் பிரார்த்தனையிலாவது, அல்லாஹுவே எங்களை சுற்றி எங்களுடைய சமூக மக்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள் இப்படி நரகத்தின் நெருப்புக்குரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அல்லாவே நீ ஹிதாயத்தை நீட்டிக்கொடு யா அல்லாஹ், அவர்களும் இந்த இஸ்லாத்தின்பால் வர வேண்டும், நேர்வழியின்பால் வர வேண்டும் என்று ஒரு நேர பிரார்த்தனையிலாவது நாம் பிரார்த்தனை செய்திருப்போம் சகோதரர்களே. இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி. இதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இதே மறுமை நாளில் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உங்களை எல்லாம் அல்லாஹ் மறுமை நாளில் நிச்சயம் ஒன்று சேர்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நாளில் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நம்மை பார்த்து நிச்சயம் கேட்க போகிறார்கள், நாங்கள் செய்த தியாகத்திற்கு பிறகு இஸ்லாத்தில் நீங்கள் செய்த தியாகம் என்ன? எவ்வளவோ தியாகம் செய்த இதோ இந்த பிலால், இந்த அம்மார், இந்த யாசிர், இந்த சுமையா, இந்த சுஹைர், இந்த நபித்தோழர் எவ்வளவு தியாகம் செய்தார்கள். வரலாறுகளை நீங்கள் படிக்கவில்லையா? அப்படி நாங்கள் எல்லாம் உங்களுக்காக வேண்டி ஒட்டுமொத்த தியாகத்தையும் செய்து மார்க்கத்தை உங்களுடைய கையில் தந்தோமே, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்தீர்கள் சகோதரர்களே என்று கேட்டால், நாம் பக்கம் பக்கமாக பதில் சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய தலையாய கடமை. இந்த உரையை கேட்பதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதே போன்று கேட்ட பிறகும் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உரை உங்களுக்கு பயனளிக்கவில்லை. உரைக்கு பிறகு ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு வீரியம் வர வேண்டும், ஒரு திருப்புமுனை நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் வைத்த ஒரு வருடம், ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு நேரம் அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருந்தான். இந்த நேரத்தில் இவனுடைய உள்ளம் திருப்பப்பட வேண்டும், இவன் சீர்திருத்தவாதியாக மாற வேண்டும், இவனுடைய உள்ளத்தில் ஏகத்துவம் இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு நாளையும் நேரத்தையும் அல்லாஹ் வைத்து நாமெல்லாம் திருந்தினோமே, அதே போன்று நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் திருந்த வேண்டும் என்கிற கவலை, ஆர்வம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நாமும் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் நாம் இருந்தோம், ஹராம் ஹலால்களை பேணி இருந்தோம், தக்குவாவோடு இருந்தோம், இபாதத்துகளை அதிகம் செய்தோம். மெல்ல மெல்ல நாளுக்கு நாள் நம்முடைய ஈமான் பலகீனம் அடைகிறதே என்பதை புரிந்து ஈமான் உறுதி மிக்கவர்களாக, தக்குவா அதிகமாக கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். உரையை கேட்பதற்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதே போல் இல்லாமல், உரைக்கு பிறகு இந்த சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் கேட்ட பிறகு நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயம் வர வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லப்படும் பொழுது அதை பின்பற்றுவதற்கு மிக மிக குறைந்த நபர்களே இருந்த காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மீதமுள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு, அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, சொல்லனா துயரங்களை அந்த மக்கள் கொடுத்திருந்தார்கள் என்பதை ஹதீசுகளினூடாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த நேரங்களில் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிய அடிமைகளாக இருந்த, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட, பல்வேறு சிரமங்களை தாங்குகிற மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாளுக்கு நாள் எதிர்ப்புகள் அதிகமாகி அல்லாஹ்வுடைய தூதரை கூட தாக்குகிற முயற்சியை மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்குள் நுழைகிற நேரம், அந்த நேரம், அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலை கொலை செய்வதற்காக வேண்டி பெரிய அளவில் முயற்சி செய்த ஒரு மனிதர், உக்பா பின் அபி முஐத் என்பது அவனுடைய பெயர். இந்த உக்பா பின் அபி முஐத் என்பவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அவரின் மீது பாய்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் ஒரு துண்டை போட்டு முறுக்கி அவரை எப்படியாகினும் கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். இந்த செய்தி உடனடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்தது. ஓடி வந்து பார்க்கிறார், இந்த உக்பா பின் அபு முஐத் என்பவன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கழுத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான். உடனே அவனிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் விடுவித்து,
இந்த அபூ முஹைதை பார்த்தும் இன்ன பிற குறைசிகளை பார்த்தும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் உண்டு. ஐயகூல ரப்பி அல்லாஹ் வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் ஒருவன் தான் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அத்தாட்சிகளை உங்களுக்கு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக இவரை நீங்கள் கொலை செய்ய முற்படுகிறீர்களா என்று கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரவிருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்திலே இருந்து காப்பாற்றினார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் பயன்படுத்திய அந்த வாசகத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் 40வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் வேறொரு சம்பவத்திற்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபிரௌனுடைய சபையில் ஃபிரௌனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதர் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் வெளிப்படுத்தாத ஒரு மனிதர். அவரும் ஒரு கட்டத்தில் ஃபிரௌனுடைய கொடுமை தாங்காமல் அவரும் ஃபிரௌனை பார்த்து நேருக்கு நேர் கேட்ட வாசகம் இந்த வாசகம். ஐயகூலு ரப்புன் அல்லாஹ், ஐயகூல ரப்புன் அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை பறைசாற்றுகிற இந்த மனிதரை வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும் ஐயகூல ரப்பி அல்லாஹ், ஐயகூலு ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்திய காரணத்திற்காக வேண்டியும் இவரை நீங்கள் ஏன் கொலை செய்கிறீர்கள் என்று ஃபிரௌனிடத்தில் அந்த சபையில் அவர் கேட்ட சம்பவத்தை இந்த இடத்தில் நான் மேற்கோள் காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாரம்பரியம், அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்கார ஒரு வம்சவழியில் பிறந்தவர், அவரை கூட கொலை செய்கிற அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்ள துவங்கின. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல மெல்ல இப்படி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான கொடுமைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. கொடுமைகள் தாழாது, கொடுமைகளை சகிக்க முடியாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அபிசீனியாவுக்கு அனுப்பிய வரலாற்றை நேற்றைய தினம் நீங்கள் அறிந்தீர்கள். நாளுக்கு நாள் கொடுமைகள் அதிகமாகி வீதிகளிலே கொண்டு வந்து அடிப்பது, பொருளாதாரங்களை பறிப்பது, அதனுடைய உச்சகட்ட நிலையை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாவிலே தன்னுடைய மேலாடையை போர்த்தியவராக ஒரு நாள் சாய்ந்து படுத்துக் கொண்டிருந்தார். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய முதுகை பாருங்கள், தீயில் என்னை புறமுதுகு காட்டி படுக்க வைத்து என்னுடைய முதுகையே காய்ச்சி உருக்கி எடுத்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், கொடுமைகள் அதிகமாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலே, கொடுமைகள் குறைய, கொடுமையில் இருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வல்ல, கொடுமையிலே இருந்து குறைய அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன். படுத்துக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியை கேட்டு எழுந்து அமர்ந்து கப்பாப் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு சம்பவம் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. கப்பாபே, உங்களுக்கு முன்னால் இந்த இஸ்லாத்தை பின்பற்றிய, ஏகத்துவத்தை பின்பற்றிய மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட தண்டனை, அவர்கள் செய்த தியாகம், அவர்களெல்லாம் கழுத்துயர குழி வெட்டி குழுக்குள் இறக்கி ரம்பத்தால் அவர்கள் அறுத்து வீசப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் வராமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ஆயத்தும் நிதர்சனமாக அதைத்தான் போதிக்கின்றது. அம் ஹஸிபத்தும், அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா? சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 214வது வசனம். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, ஈமான் கொண்டு விட்டால் சோதிக்கப்படாமலேயே நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய கேள்வி. இதையெல்லாம் தான் அன்றைய சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலாக எடுத்துச் சொல்லி அவர்களை உறுதிப்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸினூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற சம்பவத்திலே இருந்து வீடு பூந்து, அவர்கள் வெளியிலே சென்று கூட பிரச்சாரம் செய்யவில்லை, வீடு பூந்து அவர்கள் அடிக்கிற அளவுக்கு கொடுமைகள் தாண்டவமாடியது. கொடுமைகள் அதிகரித்து கொடுமையினுடைய உச்சகட்டம் என்னவென்றால், இவர்கள் அத்துணை பேரையும் முஹம்மதை பின்பற்றுகின்ற, முஹம்மதை சார்ந்த, அது பெண்களானாலும் சிறுவர்களானாலும் முதியோர்களானாலும் நடுத்தர இளைஞர்களானாலும் யாராக இருந்தாலும் சரி,
முஹம்மது சொல்வது சரி என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் சமூக பகிஷ்காரம் செய்வது என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். சமூக பகிஷ்காரம் செய்வதாக எல்லா குலத்தவர்களும் தீர்மானித்து ஒப்பந்தம் செய்து அதை கஅபாவிலே கொண்டு வந்து கட்டி தொங்க விட்டார்கள். ஒப்பந்தம் ஒரு வருட காலம் நிறைவேறியது. 365 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் பசியும் பட்டினியுமாக காலத்தை கழித்தார்கள். அவர்களோடு யாரும் பேசக்கூடாது. அவர்களுக்கு நோய் வந்தால் விசாரிக்க கூட செல்லக்கூடாது. அவர்களுக்கு யாரும் கொடுத்துதவ கூடாது. அவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாராவது உணவு கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் தண்டிப்போம் என்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த சமூக பகிஷ்காரம். கொண்டு போன மக்கள் சமூக பகிஷ்காரத்துடைய அறிவிப்பு வந்தவுடன் வீட்டில் இருக்கிற மாவு, கோதுமை, பேரித்தம்பழம் கொண்டு போன அளவுக்கு உண்டார்கள், தீர்ந்தது. பிறகு உயிர் வாழ வேண்டுமே, அல்லாஹ்வுடைய உயிர் இருந்தால் தானே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல முடியும். அதற்காக வேண்டி அந்த மக்கள் இலைதலைகளை எல்லாம் கரைத்து குடித்து சமூக பகிஷ்காரத்தை எதிர்கொண்டார்கள். இப்படி ஒரு கொடுமை நடந்தது. இன்னொரு புறம் அதிலிருந்தும் அந்த சஹாபாக்களுடைய உறுதி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரச்சாரம், அந்த சமூக பகிஷ்காரத்திற்கு பிறகு மீண்டும் மீண்டும் உத்வேகமாக முன்பு இருந்ததை விட அதிகமாக பிரச்சாரம் ஆரம்பமானது. இதை கண்ட குறைஷிகள் எல்லாம் வெகுண்டெழுந்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வந்தது. என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை வளர்த்தி பாதுகாத்து வந்த அப்துல் முத்தலீப், அபூ தாலிப் இவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இறந்து போய் விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வலதுகரமே துண்டித்ததை போல பெரிய ஒரு பலம் போனது. அதற்கு பிறகு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தவுடன் அவர்களுடைய குடும்ப பலமும் போனது. இப்பொழுது குறைஷிகளுக்கு நல்ல சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குடும்ப சப்போர்ட்டுகள் இல்லை, பலம் இல்லை. எப்படியாயினும் இனி இந்த முஹம்மதை நாம் கொன்றே தீர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பலமெல்லாம் போனதை உணர்ந்து தன்னை பின்பற்றிய மக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லோரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உடன் வைத்திருந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும். கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வைத்துக் கொண்டார்கள். எல்லோரும் போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை பொறுத்தவரையில் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கொள்கையை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஹிஜ்ரத் பயணம் செய்தார்களே, இது எதிரிகளை கண்டு பயந்து என்று ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றினுடைய யதார்த்த தன்மை தெரியாமல் தப்பும் தவறுமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எதிரிகளை கண்டு பயந்து அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலை போல ஒரு மாவீரரை உலக வரலாற்றில் யாருமே பார்த்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய வஹிக்கேற்பதான் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டாரே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் விருப்பப்பட்டு கூட மக்காவிலே இருந்து புறப்படவில்லை என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலே இருந்து புறப்படும் பொழுது அந்த மக்காவினுடைய கஅபாவை திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கூறிய வாசகங்கள் ஹதீஸ்களிலே உண்டு. உன்னை பிரிய எனக்கு மனமில்லை. அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி உன்னை பிரிந்து நான் செல்கிறேன் என்று அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து புறப்பட்டார்களே தவிர எதிரிகளை கண்டு பயந்து அல்ல. அவர் உள்ளபூர்வமாக விரும்பியும் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி அதற்கு பிறகு இந்த புனிதமிக்க கஅபாவை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையில் ஒப்படைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தீர்மானித்து போட்ட திட்டம்தான் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். இந்த பயணத்தில் எல்லோரும் மதீனாவுக்கு பயணமாகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த உள்ளத்தை இந்த நல்ல நேரத்தில் நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்பொழுது போகிறீர்களோ அப்பொழுது நான் கூட வருகிறேன். என்னை தனியாக நீங்கள் அனுப்பாதீர்கள், உங்களோடு நான் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அப்படியா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய வஹி வரும் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்திருந்தார்கள். இதற்கு இடையில் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவருக்கு ஆதரவாக யாரெல்லாம்
இருக்கிறார்களோ எல்லோரையும் சேர்த்து கொள்வதாக முடிவு செய்தார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் தீட்டிய திட்டம் என்ன? ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த வேலையில் இறங்கினால் அந்த குடும்பத்தாருக்கு பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படும். ஆகவே அபூஜஹிலும் உமையாவும் சொன்ன ஆலோசனை என்னவென்றால், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு நபர்கள் வர வேண்டும். எல்லா குடும்பத்தார்களும் எல்லா கோத்திரத்தார்களும் சேர்ந்து தாக்கி அவரை இல்லாமல் ஆக்க வேண்டும். இதுதான் ஏற்பாடு. இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரையில் பலதரப்பட்ட சஹாபாக்கள் உண்டு. அவரவர்களுடைய ஈமான், அவரவர்களுடைய தக்குவா, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தார்களோ அந்த விதத்திற்கு ஏற்றவாறெல்லாம் சஹாபாக்களுடைய தரங்கள் உண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்கள் உண்டு. அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி உயிரை கொடுப்பார்கள். அது எந்த நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிட்டாலும் உடனடியாக வந்து நிற்பார்கள். ஏன், எதற்கு, எங்கே, எப்படி என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். அதில் ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரத் பயணத்திற்காக எல்லோரும் போய்விட்டார்கள். 15 நாள் பயணம் சென்று மதீனாவுக்கு சென்றடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் தானும் செல்வதற்காக வேண்டி 2 ஒட்டகத்தை கண்ணும் கருத்துமாக உணவு கொடுத்து நல்ல கொழுக்க செய்து பாதுகாப்பு வளர்த்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் பகல் நேரம், கடுமையான தீ, வெயில் அடிக்கக்கூடிய நேரம், அன்றைக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் வெளியே வராத நேரம். அப்பொழுது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். அபூபக்கர் அவர்களே, உங்களோடு தனியாக பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலை வீட்டில் யாரும் இல்லை, எனது மகள், எனது தந்தை மட்டும்தான் உண்டு, பேசலாம். என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய வஹி வந்து விட்டது, நாம் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ள வேண்டும். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நானும் சேர்ந்துதானே, என்னை விட்டு விட்டு போக மாட்டீர்களே, நீங்களும் சேர்ந்துதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். இரவோடு இரவாக நாம் செல்ல வேண்டும் என்பது உத்தரவு. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கு படுத்துறங்கிக் கொண்டிருந்தாரோ அந்த இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளச் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் இரவோடு இரவாக பயணமானார்கள். அந்த ஹிஜ்ரத் பயணத்தினுடைய அந்த அமைப்பு முறை எப்படி இருந்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து புறப்பட்டு மதீனா செல்ல வேண்டுமானால் குறைந்தது 15 நாள் ஆகும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் நேரடியாக மதீனா செல்லாமல் மதீனாவினுடைய நேர் எதிர் திசை பாதையில் இருக்கின்ற தௌர் குகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவர்களோடு சென்று விடுகிறார். குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்வதற்காக வேண்டி வீட்டை முற்றுகையிட்டு கதவை தட்டுகிறார்கள். கதவை உடைத்து உள்ளே பார்த்தால் படுத்துக் கொண்டிருக்கிறார். கொல்ல முயற்சி செய்கிற பொழுது பார்த்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நிலைமையை பாருங்கள். அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். எங்கே என்று கேட்கிறார்கள். அவர் சொல்ல மறுக்கிறார். கொண்டு போய் காபாவிலே கொண்டு போய் கட்டுகிறார்கள். 1, 2, 3 நாட்கள். எப்படியும் இவர் அபூபக்கருடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும், அவர்தான் அவருடைய உற்ற நண்பர் என்று சொல்லி எல்லா கூட்டமும் அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டுக்கு வருகிறது. வீட்டிலே கண் தெரியாத ஒருவர், அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எங்கே உம்முடைய தந்தை? தெரியாது. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண் என்று கூட பாராமல் அடிக்கிறான் அபூஜஹல், உத்பா, ஷைபா எல்லோரும் ஏசுகிறார்கள். உடனடியாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து எப்படியாகினும் முஹம்மதையும் அவரோடு சேர்ந்திருக்கிற அபூபக்கரையும் கொல்ல வேண்டும். எல்லா குடும்பத்தார்களையும் உடனடியாக காபாவுக்கு வர சொன்னார்கள். காபாவில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு வாசகத்தை அபூஜஹல் பயன்படுத்தினான். என்ன வாசகம்? எல்லோரும் ஆர்வத்தோடு மதீனா செல்லுகிற எல்லா பாதைகளையும் முற்றுகையிட வேண்டும் என்பதற்காக வேண்டி எழுந்து செய்த அறிவிப்பு. அபூபக்கரையோ அல்லது முஹம்மது அவர்களையோ உயிரோடோ அல்லது கொலை செய்து அவருடைய தலையையோ யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு என்று அறிவித்தார். 100 ஒட்டகம். 100 ஒட்டகம் என்பது அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம். எல்லோரும் கண்ணில் விளக்கெல்லை ஊற்றாத குறையாக தேட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பாங்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யாராவது ஒரு ஆள் நமக்கு எப்படியும் கிடைத்தியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வகையிலும் அவர்கள் பாடுபட்டார்கள். எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில் இருந்த ஒரு சம்பவம். திருக்குர்ஆனில் ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் அவரவர்களுடைய
செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு அதிகமாக ஒவ்வொரு வசனங்கள் இறக்கியதுண்டு. உமர் அவர்களுடைய தீர்ப்புக்கு ஏற்றவாறு, அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு, அன்றைக்கு இருக்கிற சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு கேட்ட தீர்ப்புகளுக்கு ஏற்றவாறு திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குவது யதார்த்தம். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மட்டும் திருக்குர்ஆனில் 2 வசனம் உண்டு. அது அவர் சம்பந்தப்பட்ட வசனம், அது வேறு யார் சம்பந்தப்பட்ட வசனம் அல்ல. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறக்கப்பட்ட 2 வசனத்தையும் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். தௌர் குகையில் இருக்கிறார், எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் இந்த தௌர் குகையில் இருக்கிற பொழுது கீழே குனிந்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பது தெரியும். அந்த அளவுக்கு அவர்களுடைய கால்கள் எல்லாம் அந்த குகைக்கு வெளியே தெரிகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அளவில் பதட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, இதோ அவர்களுடைய கால் தெரிந்து விட்டது, அவர்கள் கீழே குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள். என்னை கொல்வது எனக்கு பிரச்சனை அல்ல, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். காரணம், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். உங்களை தொடர்ந்து இன்னும் நிறைய மக்கள் நேர்வழி வரப் போகிறார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. ஆகவே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பதபடத்த எண்ணத்தோடு பெரிய அளவில் பதட்டப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரே ஒரு வாசகம் 9வது அத்தியாயம் 40வது வசனம். நம்மோடு ஒருவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர்கள் குனிந்து பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய எண்ணத்தை மறக்கடித்து விட்டான். இப்படி 3 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு போட்ட உத்தரவு, அப்துல்லாவுக்கு போட்ட உத்தரவு, மக்ரிப் முடிந்தவுடன் வீட்டிலிருந்து புறப்பட்டு நீ தௌர் குகைக்கு வர வேண்டும். பகலில் அவர்கள் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்கிறார்கள், எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை, எப்படிப்பட்ட திட்டம் செய்கிறார்கள் என்பதை நீ வந்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடு. அது மணல் பிரதேசம் தானே, மனிதன் நடந்து சென்றால் காலடியினுடைய அச்சு பாதம் தென்படும், அதை வைத்து கூட அடையாளம் கண்டு விடுவார்கள். ஆகவே இரவு நேரத்தில் வர சொல்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்பாட்டை பாருங்கள். அவருடைய அடிமை, விசுவாசமான ஒரு அடிமை, அந்த அடிமையினுடைய பெயர் அமீர் இப்னு புரைஹா. இந்த அமீர் இப்னு புரைஹா அவர்களை அபூபக்கர் சித்திக் அவர்கள் காலை பொழுதில் வர சொல்கிறார். எதற்கு? காலை பொழுதில் வரும் பொழுது தன்னுடைய மகன் நடந்து சென்ற அந்த காலடிகளை எல்லாம் ஆடுகளை மேய்த்து அதன் மேல் நடக்க வைத்து அந்த பாத தடங்கள் இல்லாமல் ஆக்குகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு! இப்படி அடிமை பகலில் வந்து, இரவில் தன்னுடைய மகன் வந்து ஒரு 3 நாள் அந்த தௌர் குகையில் கழித்து மீண்டும் பயணமாகிறார்கள். பயணமானால் எல்லோரும் குதிரை, ஒட்டகம் என்று சொல்லி அங்குமிங்குமாக வாகன கூட்டங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படியாவது பிடித்து விட வேண்டும். ஒன்று, கொள்கை ரீதியான எதிர்ப்பு, இல்லாவிட்டால் நமக்கு 100 ஒட்டகம், எப்படியாயினும் நாம் செல்வந்தராகி விடுவோம் என்பதற்காக வேண்டி எல்லோரும் கடுமையான முயற்சி எடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமான மதீனாவினுடைய பயணம் செல்லுகிற பாதை அல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் கடலோர பாதை வழியாக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்கள். அப்படி மேற்கொள்ளும் பொழுது நடந்த ஒரு அற்புத சம்பவத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னால் ஒரு ஒட்டகத்திலே செல்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் இன்னொரு ஒட்டகத்திலே செல்கிறார்கள். திரும்பி பார்த்தால் ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். மறுபடியும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மிகப்பெரிய பதட்டம் உருவானது. அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வருகிறான். அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு மனிதன் பின்தொடர்ந்து வருகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்பி கூட பார்க்கவில்லை. அபூபக்கரே, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் ஒன்றும் பேசாதீர்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் ஒன்றும் பேசாதீர்கள் என்று சொன்னார்கள். இருந்தாலும் அபூபக்கர் அவர்களுக்கு ஒரே பதட்டம். திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள். அவனுடைய பெயர் ஹதீஸிலே இடம் பெறுகிறது. அவனுடைய பெயர் சுராக்கா. இவன் என்ன செய்கிறான்? எப்படியாவது 100 ஒட்டகத்துடைய பரிசை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிவேக சக்தி படைத்த குதிரையில ஏறி கொஞ்சம் அம்புகளை எல்லாம் எடுத்து அவன் பயணமாகிறான் அல்லாஹ்வுடைய ரசூலை துரத்த. கொஞ்ச தூரம் சென்ற உடனே பாலைவனத்திலே அவனுடைய குதிரை கீழே விழுந்து விடுகிறது. உடனே அவனுக்கு ஒரு தயக்கம். அன்றைக்கு குறி பார்க்கிற ஒரு பழக்கம் இருந்தது. பின்னால் இருக்கிற அம்பை எடுத்து அதில் 2 அம்பை எடுத்தான். ஒரு அம்பினுடைய ஒரு பகுதியில் இவருக்கு தீங்கு செய்ய வேண்டுமா வேண்டாமா, வேலை எறிவது, திரும்ப வந்து விழுந்தால் தீங்கு செய்ய வேண்டாம் என்று விழுந்தது. அவன் பொருட்படுத்தவில்லை. மீண்டும் ஒட்டகத்தில் ஏறி மீண்டும் துரத்தினான். மீண்டும் குதிரை கீழே விழுகிறது.
மீண்டும் எடுத்து அம்பை எடுத்து குறிபார்க்கிறான், வேண்டாம் என்றே வருகிறது. 3 முறை வந்தவுடன் இவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை பற்றி அவனுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. உடனே அவன் இந்த குறி 3 முறை வேண்டாம் வேண்டாம் என்று வந்தவுடன் அவனுக்கு உள்ளுள் ஏதோ ஒரு நல்ல எண்ணம், இவர் நல்ல மனிதராகத்தான் நிச்சயமாக இருப்பார், இவர்கள் சொல்வதை போல நிச்சயமாக இவர் இருக்க மாட்டார் என்று சொல்லி தன்னிடத்தில் இருக்கிற எல்லா வகையான உணவுகளையும் கொடுக்கிறார் அபூபக்கருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல், உன்னுடைய உணவு வேண்டாம், பார்த்ததை வெளியே சொல்லாதே என்று சொல்லி பயணமாகிறார்கள். இது ஹிஜ்ரத் பயணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு செய்த தியாகங்கள் அன்பான சொல்களே. இதில் நமக்குரிய படிப்பினை என்ன என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய திருக்குரானிலே ஒரு ஆயத்துண்டு. நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் அநியாயங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய மார்க்கத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும் பொழுது மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை, இஸ்லாத்தை எந்த வகையிலும் நம்முடைய சொந்த வாழ்வில் கூட இபாதத்தை பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் பாவமான காரியம், எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள் என்று வரும் பொழுது ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் போடுகிற கட்டளை, அந்த ஊரில் நீங்கள் வசிக்க கூடாது, நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். 4வது அத்தியாயம் 97வது வசனம். மலக்குமார்கள் நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்ற வரும் பொழுது பல்வேறு வகையான கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் ஒரு கேள்வி இப்படிப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம். அநியாயக்கார மனிதனுடைய உயிரை கைப்பற்ற வானவர் வந்து அவரிடத்திலே கேட்பார், காலு ஃபீமா குன்தும், உன்னுடைய நிலை என்ன, நீ எப்படி இருந்தாய் என்று கேட்பார்கள். காலு குன்னா முஸ்தல்அஃபீன ஃபில் அர்லி, நான் பூமியில் பலகீனமானவனாக இருந்தேன், ஆகவேதான் இந்த அநியாயங்களை எல்லாம் நான் செய்தேன் என்று அவன் சொல்லுவான். அப்ப வானவர் சொல்லுகிற பதில், காலு அலம் தகுன் ஆரலுல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாயிற்றே, ஏன் ஹிஜ்ரத் செய்து உன்னுடைய மார்க்கத்தை நீ காப்பாற்றவில்லை? ஏன் ஹிஜ்ரத் செய்து பெரும்பாவங்களிலே இருந்து நீ ஒதுங்கவில்லை? அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாயிற்றே, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் எங்கு ஹிஜ்ரத் பயணம் செய்து தங்குகிறார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு செழிப்பான வாழ்வை கொடுப்பான் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இது ஒரு பாடம், நமக்குரிய பாடம் அன்பார்ந்த சகோதரர்களே.